கும்பமேளாக்கு போய் சீமா இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சிட்டா. அப்புறமா இங்க உங்க எல்லாரையும் மொத்தமா அழிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரி, நானும் இப்ப பாக்குறேன் இவங்க நம்மளை எப்படி எதுக்குறாங்கன்னு. என்ன இது, கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறீங்களா? அட, தனியா அவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னா மத்தவங்க கதை என்ன ஆகுறது? இவங்களெல்லாம் எப்படி காப்பாத்துறது? இவங்களெல்லாம் எப்படி பாதுகாக்க போறீங்க? ராஜா எல்லாம் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கம் முழங்குவாங்களே, அந்த மாதிரியா? சரி, உங்க இஷ்டம், முழங்குங்க. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கம் முழங்க மாதிரி நீ சங்கம் முழங்கிட்ட. இப்ப போட்டி ஆரம்பிக்கலாமா, இல்ல இப்படியே வேடிக்கை ஆரம்பிக்க போறியா? உங்களை எதிர்த்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு சொன்னதா? அங்க பாத்தீங்களா? रुद्रतारा धनुजदलिनी महाघोरा अग्निहोरा रुद्रतारा धनुजदलिनी मुक्तकेशिनी तपोवेशिनी अट्टहासिनी मुण्डमालिनी नमो देवी अनन्तरूपिणी प्रणतपालिनी महाघोरा अग्निहोरा रुद्रतारा धनुजदलिनी मुक्तकेशिनी तपोवेशिनी अट्टहासिनी मुण्डमालिनी जय देवी विकरालिनी निकपालिनी कर्मालिनी निखिल स्वामिनी कालकामिनी भामिनी शशिभालिनी जय देवी विकरालिनी निकपालिनी जय दुर्गा देवी. निखिल स्वामिनी कालकामिनी भामिनी ஜெய் துர்கா தேவி. அண்ணா ஒரு நிமிஷம். என்னம்மா? இப்போ இங்க கூட்டத்துல ஒரு அகோரி வந்தாரு, நீங்க கவனிச்சீங்களா? அவர் எந்த பக்கம் போனாரு?
என்னாச்சு? ஏன் என்ன நீங்க இப்படி விட்டு பாக்குறீங்க? ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி அந்த மாதிரி. அவங்க போன இடத்துக்கு நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க போக முடியாது. ஏன்னா அங்க நம்ம பண்ற சின்ன தப்பு கூட நம்மளுடைய உயிரை வாங்கிடும். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. அகோரி பாபா காட்டுல தவம் பண்ணுவாரு. அங்க உங்களால அவருடைய தவத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கோவப்பட்டு அவர் உங்களுடைய உயிரையே வாங்கிடுவாரு. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் எந்த பக்கம் போயிருப்பாருன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க போதும். அவரை நான் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். சில பேரோட வாழ்க்கை இதுல அடங்கி இருக்கு. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவர் எந்த பக்கம் போனார்னு சொல்லுங்க. உங்களை எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்புறம் உங்களுடைய இஷ்டம். இங்க இருந்து நேரா அந்த பக்கம் போகணும். அங்கதான் அந்த காடு இருக்கு. அங்கதான் அகோரிங்க எல்லாம் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க கேட்ட அகோரி பாபாவும் அங்கதான் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு முறை நல்லா யோசனை பண்ணிக்கங்க. அங்க போறதால உங்க உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். இங்க பாருங்க பண்டிதரே, இங்க இருந்து ஒரு பொண்ணு போனாங்கல்ல, அவங்க ஆக்சுவலா என்னோட சிஸ்டர் தான். அவளுக்கு ஏற்கனவே மூளையில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். அவ உங்ககிட்ட என்ன சொன்னா? அப்பவே அந்த பொண்ணுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சேன். அவங்க அக்னி குண்டத்துல விழுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க தங்கச்சி அகோரி பாபாவை பார்க்க அந்த காட்டு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போய் தடுத்து நிறுத்துங்க. உங்க தங்கச்சியால பாபாவுடைய தவத்துக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட அவரு உங்க தங்கச்சிய உயிரோட விட மாட்டாரு. சரி, சீக்கிரம் போங்க. ஜெய் துர்கா தேவி. என்ன இங்க இருந்து போக விடுங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னோட இந்த சூனியக்கார கூட்டத்தாலையும் ரவுடிங்க கூட்டத்தாலையும் என்னோட குடும்பத்தை என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டியா? எப்படி வேணாலும் எங்களை வச்சு விளையாடலான்னு பார்த்தல. உங்க விளையாட்டோட முடிவு எப்படி இருக்கும்ன்றத இப்ப நான் காமிக்கிறேன். என்ன விட்டுருங்க, கை வலிக்குது. விட்டுருங்க, என்ன விடுங்க. வேண்டாம், என்ன விடு. அந்த அம்மன் கிட்டதான் உன்னை கூட்டிட்டு போறேன். அந்த அம்மனோட சக்தி எப்படி இருக்குன்றத வந்து பாரு. விடு, வேண்டாம், வேண்டாம். இவர் உன்னோட சூரிய சக்தியால என்ன வசப்படுத்தி எவ்வளவு பாவங்களை என்ன செய்ய வச்ச. இப்போ அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே தீரணும். வேண்டாம். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. அமைதியா இருக்கணும், புரியுதா? சின்ன சத்தம் கூட போடக்கூடாது. அந்த அகோரியோட தவம் கலைஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம 2 பேரோட கதை அவ்வளவுதான்.
முதல்ல வா இங்க இருந்து. ஜெய் துர்கா தேவி. சி. இல்ல, இங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லது. இந்த சீமா மறுபடியும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாளே. அந்த அகோரி தவம் பண்ற இடத்துக்கு போய் நின்னுகிட்டா இப்ப நான் என்ன செய்யறது? இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இதுக்கு மேல என்ன பண்றது? இவரோட தவத்தை கலைக்க கூடாது. என்னால வெளியவும் போக முடியாது. அந்த மோகினி அங்க இருக்கா, இங்கேயே காத்துட்டு இருக்கேன். இவர் கண் விழிச்சதும் இவர்கிட்ட பேசுறேன். என்ன நடக்குதுன்னு பாரு. டோட்டல் வேல்யூ இல்ல பசங்க 2 வருஷத்துக்காக குடிக்கிறாங்க. வேண்டாம், என்ன இங்கேயே விட்டுருங்க, அங்க கூட்டிட்டு போகாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி, உன்னை விட்டுடுறேன். இப்ப சொல்லு, அந்த 3 மண் பணம் எங்க இருக்கு? மறுபடியும் எங்க கிட்ட நீ விளையாடணும் நினைச்சேன்னு வெயி, உன்னை அப்படியே இழுத்துட்டு போய் அந்த அம்மன் காலடியில கொண்டு போய் விட்டுருவ. அங்க போய் நீ உயிரோடவும் இருக்க முடியாது, சாகவும் முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. உங்க தவத்தை கலைக்கணுங்கிறதுக்காக நான் இங்க வரல. இப்ப நானும் என் குடும்பமும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கோம். அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதோட இன்னொரு விஷயமும் இருக்கு. துர்கா தேவி தான் என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க ஐயா. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். என் குடும்பத்து ஆளுங்க ஒரு சூனியக்காரி கிட்ட சிக்கி இருக்காங்க. அவங்க அவகிட்ட ரொம்ப கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நான் ஒரு சூன்யக்காரி. இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் சொல்றது நம்புங்க ஐயா. நான் உங்க எல்லாரோட தவத்தையும் கலைக்கிறதுக்காக இங்க வரல. நான் உண்மையதான் சொல்றேன். இந்த பொண்ணு சொல்றது உண்மைதான். அந்த சூனியக்காரி இங்கேயும் வந்திருந்தா. நான் அவளை பார்த்தேன். அவதான் நம்ம எல்லாரோட தவத்தையும் கலைச்சிருக்கா. இது பாருங்க ஐயா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அந்த சூனியக்காரிய அழிக்கிறதுக்கான ரகசியம் இந்த மகா கும்பமேளால தான் கிடைக்கும்னு தெரிஞ்சது. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவளை அழிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு தெரியும்னா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா அவ பிடியில இருக்கிற என் குடும்பத்தை காப்பாத்த இதை தவிர என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. அந்த தீர்வை நான் உனக்கு சொன்னா நீ எனக்கு திரும்ப என்ன தருவ? என்ன வேணாலும், நீங்க என்ன கேட்டாலும் தரேன். என்ன என்ன வேலை செய்ய சொன்னாலும் நான் செய்யறேங்க ஐயா. உன்னோட உயிரை எனக்கு தருவியா? தரேன்.
என் உயிரை தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். என் குடும்பத்தையும் என் புருஷன் காப்பாத்த நீங்க தயார்னா நீங்க கேட்ட மாதிரி என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உன்கிட்ட நான் கடைசியா கேக்குறேன், அந்த 3 பானை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. உனக்கு நல்லா தெரியும், அம்மன் இருக்கிற அந்த பூஜை அறைக்குள்ள போனா உன்னோட நிலைமை என்னன்றதே நீயே நல்லா புரிஞ்சுக்க. அந்த 3 பானையும் எங்க வீட்டுலதான் இருக்கு. அமர், சீக்கிரமா போப்பா. நீ சீக்கிரமா போய் அந்த 3 பானைகளையும் இங்க கொண்டு வந்து சேர்த்துரு. சீக்கிரமா போப்பா. சரிங்க பாட்டிமா. என்ன விட்டுருங்க, நான் இப்படி இருந்த கொஞ்ச நேரத்துல நான் செத்து போடுவேன். இல்ல சுனந்தா, அமர் எப்போ அந்த 3 பானைகளோட இந்த வீட்டுக்கு வரானோ அது வரைக்கும் உன்னை இந்த வீட்டுல இருந்து ஒரு இன்ச் கூட நகர விட மாட்டேன். அமர் அந்த பானைகளை இங்க கொண்டு வர வரைக்கும் நீ கண்டிப்பா இந்த பூஜார பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். அது வரைக்கும் சித்திரவதி அனுபவி. உனக்கெல்லாம் இதை விட பயங்கரமான தண்டனையை நாங்க கொடுத்துருக்கணும். என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். என்னால இங்க மூச்சு கூட விட முடியல. என்ன விட்டுரு. வா. விடு. வேண்டாம். இந்த உலகம் ரொம்ப அழகானது. இந்த உலகம் ரொம்ப மோசமானது. நமக்கு இருக்குடா வம்பு. நான் இப்ப சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இதுதான் உன்னுடைய துக்கத்துக்கு நிவாரணமா இருக்க போகுது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சூனியக்காரிங்க உருவாக ஆரம்பிச்சாங்க. ஒரு ராஜ்யத்துல ஒரு சூனியக்காரி இருந்தா. அவளுடைய சக்திகளால பல கஷ்டங்களை அவ கொடுத்தா. அவ எந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாலோ அந்த இடத்துல இருந்த மக்கள் எல்லாம் அவளை பார்த்து பயந்து நடுங்கினாங்க. மக்கள் ராஜா கிட்ட வந்து அவளை அழிக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. ஆனா ராஜாவுக்கு மக்கள் சொன்னதுல எந்தவித நம்பிக்கையும் இல்ல. அப்ப அந்த ராஜ்யத்துல நிறைய குழந்தைங்களை பலி கொடுத்தாங்க. மக்கள் ரொம்ப அவதிப்பட்டாங்க, சித்திரவதையை அனுபவிச்சாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் ராஜாவோட குடும்பத்து ஆளுங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்ப ராஜா முடிவெடுத்தாரு, அந்த சூனியக்காரியை அழிச்சே ஆகணும்னு. ஆனா அந்த முடிவெடுக்க ரொம்பவே தாமதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள அந்த சூனியக்காரி மிகப்பெரிய சக்திசாலியா ஆயிட்டா. அப்ப ராஜா வித்வான் அப்புறம் பண்டிதர்களையும் அப்புறம் எங்களை மாதிரி அகோரிகளையும் அழைச்சாரு. அப்பதான் சக்தியையும் இறைவனுடைய பக்தியையும் சேர்த்து அந்த சூனியக்காரியை அழிச்சாரு. மக்களுக்கு இன்னும் பயம் தீரவே இல்லை. ஏன்னா அந்த சூனியக்காரி திரும்ப வந்துருவாளோன்னு பயந்தாங்க. உடனே அவளுடைய உடம்பை எரிச்சிட்டாங்க. அவளை எரிச்ச அந்த சாம்பலையும் இன்னும் சில சக்தி வாய்ந்த பொருட்களையும் சேர்த்து அந்த அஸ்திரத்தை உருவாக்குனாங்க. அது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண அஸ்திரம் கிடையாது. அந்த ஆயுதத்துலதான் அந்த சூனியக்காரியோட முழு சக்தியும் அடங்கி இருக்கு. நீ அந்த சூனியக்காரிய அழிக்கணும்னு நினைச்சேன்னா அந்த ஆயுதத்தால மட்டும்தான் செய்ய முடியும். இப்ப அந்த ஆயுதம் எங்க இருக்கு? அந்த ராஜா இதோ அந்த திசையில தான் ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல அந்த ஆயுதத்தை ஒளிச்சு வச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு போறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். அந்த இடத்தை அடையிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே அதை யாராவது பயன்படுத்தினாலும் ஒரு விஷயத்தை அவங்க மறக்கவே கூடாது. அந்த ஆயுதத்துல அவங்களுடைய ரத்தம் படவே கூடாது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். ஒருவேளை அந்த ஆயுதத்துல
அவங்க ரத்தம் படலன்னா என்னால எப்படி அந்த சூனியக்காரியை கொல்ல முடியும்? எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கேள்வியை நீ கண்டிப்பா கேட்ப. அந்த அஸ்திரம் ஒரு சாதாரண அஸ்திரமே இல்ல. அது மேல அந்த சூனியக்காரியுடைய காத்து பட்டாலே அவ அப்படியே சாம்பல் ஆயிடுவா. இருந்தாலும் நீ ஒரு விஷயத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்க. அதுல ரத்தம் மட்டும் பட்டுடவே கூடாது. அப்படி ரத்தம் பட்டுட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. யாராலையும். நீங்க இப்ப எனக்கு செஞ்ச உதவி ரொம்ப பெரிய உதவிங்க ஐயா. என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. போய் அந்த சூனியக்காரிய அழிச்சிடு. அந்த சிவபெருமானே உனக்கு துணையா வருவாரு.